அடங்கி பழக்கமும் இல்லை, இனி அடங்க போவதும் இல்லை. வாழ்ந்தால் வானத்தோடு, வீழ்ந்தால் மரணத்தோடு என்பதற்கு இணங்க தமிழகத்தில் அதிக இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டங்களில் புதுக்கோட்டையும் ஒன்று. தமிழ்நாட்டிலேயே தெருவிற்கு தெரு நகைக்கடைகள் கொண்டு ஜொலிக்கும் ஒரே மாவட்டம் அத்தகைய புதுக்கோட்டை மாவட்டத்தின் சிறப்பை பற்றி பேசப் போகிறேன். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை 1974ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. இதற்கு முன்பு திருச்சி மாவட்டத்தின் ஒரு வருவாய் கோட்டமாக இருந்தது. தொண்டைமான் மன்னர்களின் எழுப்பப்பட்ட புதிய கோட்டையை மையப்படுத்திய ஆட்சி பகுதியை புதுக்கோட்டையை என்று அழைப்பார். தொண்டைமான் மன்னர்களின் முடியாட்சியில் இந்தியாவை போன்று தனி நாணயம், தனி கொடி, தனி நாடாக கோலோங்கி இருந்தது. தமிழகத்தில் முதல் நூற்றாண்டு கண்ட நகராட்சி புதுக்கோட்டை. அன்றைய தமிழக முதல்வராக இருந்த மாண்புமிகு கலைஞர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சமஸ்தானத்தின் புதிய அரண்மனையை மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகமாக அமைத்திட மாமன்னர்களால் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியாவில் அதிக நிலப்பரப்பு கொண்ட ஒரே மாவட்டாட்சியமும் நம் மாவட்டம்தான். இமயமலையை விட சக்தி வாய்ந்த திருமயம் கோட்டையும் தமிழகத்திலேயே 2வது பெரிய அருங்காட்சியகமும் இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்ததும் புதுக்கோட்டை. லஞ்சம் தவிர இனவர் என்ற சாதனை நாயகன் சகாயம் ஐஏஎஸ் பிறந்த ஊர் புதுக்கோட்டை. அத்தகைய சிறப்புமிக்க புதுக்கோட்டையில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்து பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.